வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. மத்திய அரசின் விவசாயிகளுக்கான முதன்மை திட்டமான பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தின் 20வது தொகையை கொடுக்கக்கூடிய தேதியை வெளியிட்டிருக்காங்க. இந்த தொகை யாருக்கெல்லாம் கிடைக்கும், அதோடு இந்த தொகையை யாருக்கெல்லாம் கொடுப்பதற்கு ரத்து செஞ்சிருக்காங்க, இது போன்ற கூடுதல் விவரங்களை எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நாங்க சொல்ற தகவல் உங்களுக்கு தெளிவா புரியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, பிப்ரவரி 2019 தொடங்கப்பட்ட பிரதான் மந்திரி கிசான் திட்டமானது நாடு முழுவதும் உள்ள சிறு குறு விவசாயிகளுக்கு மிகப்பெரிய அளவில் உதவியாக உள்ளது. மே மாதத்திலேயே 20வது தவணை விடுவிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில் ஜூன் மாதத்தில் இந்த நிதியானது விடுவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தில் பயன்பெறுவதற்கு நீங்கள் ஏற்கனவே இந்த திட்டத்தில் இணைந்திருக்க வேண்டும். இந்த திட்டத்திற்கான விண்ணப்பத்தை நிரப்பி அதில் இணைந்திருக்க வேண்டும். அதே போல உங்களிடத்தில் வங்கி கணக்கு இருக்க வேண்டும். மேலும் வங்கி கணக்கை KYC-யுடன் சரிபார்த்து இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய போன் நம்பர் வங்கி கணக்கோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறத ரொம்பவே தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த பணமானது உங்களுக்கு கிடைத்திருக்கிறதா இல்லையா அப்படின்னு சரிபார்த்து கொள்ளக்கூடிய வழிமுறையும் சொல்லியிருக்காங்க. அந்த வழிமுறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அதிகாரப்பூர்வ PM கிசான் இணையதள பக்கத்தில் லாகின் செய்யவும். அடுத்ததா லாகின் செய்தவுடன் பெனிஃபிஷியரி ஸ்டேட்டஸ் பேஜ் என்ற பக்கம் காட்டும். அந்த பக்கத்திற்கு செல்லவும். அங்கே உள்ள பெனிஃபிஷியரி ஸ்டேட்டஸ் என்பதை கிளிக் செய்தால் அடுத்த பேஜ் திறக்கும். நீங்கள் ஏற்கனவே இந்த திட்டத்தில் இருந்தால் உங்கள் லாகின் கணக்கை எடுத்து வைத்துக் கொள்ளவும், அல்லது உங்களுடைய ஆதார் எண்ணோ அல்லது அக்கவுண்ட் எண் மூலமாகவோ உள்ள லாகின் செய்ய முடியும். அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, கெட் டேட்டா என்பதை தேர்வு செய்து உங்களுடைய விவரங்களை பார்க்கலாம். நீங்கள் இந்த திட்டத்தில் ஏற்கனவே சேர்ந்திருக்கிறீர்களா என்பதையும் உங்களால் சோதித்து கொள்ள முடியும். இதிலேயே உங்களுக்கு பணம் கொடுக்கப்படக்கூடிய தேதியும் கொடுத்திருப்பாங்க. இதுவரைக்கும் நீங்க எந்தெந்த தேதியில பணம் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியும். PM கிசான் திட்டமானது ஆண்டுக்கு 3 முறை, அதாவது 4 மாதங்களுக்கு ஒரு முறை இந்த தொகை 2000 ரூபாய் வழங்கப்படும் என்பதால் இந்த மாதம் வழங்கப்பட உள்ளது. யாருக்கெல்லாம் இந்த பணம் வழங்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்தில் பதிவு செய்த அனைத்து இந்திய விவசாயிகளுக்கும் 3 சம தவணைகளில் ஆண்டுக்கு 6000 ரூபாய் நிதி உதவி வழங்கப்படுகிறது. இந்த பணமானது நேரடி பண பரிமாற்ற முறையில் நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளின் வங்கி கணக்குக்கு நேரடியாகவே பணம் செலுத்தப்படுகிறது. இதன் மூலம் இந்தியா முழுவதும் உள்ள 9.26 கோடி பயனாளிகளுக்கு 20,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான பணம் வழங்கப்பட இருக்கிறது. மக்களே, இந்த PM கிசான் திட்டத்தின் 20வது தவணை ஜூன் 10ஆம் தேதிக்குள் வழங்கப்படும் அப்படிங்கிற தகவலையும் வெளியிட்டிருக்காங்க. இந்த திட்டத்தில் யாருக்கெல்லாம் பண பலன்கள் கிடைக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் இந்த திட்டத்தில் இணைஞ்சிட்டு KYC அப்டேட் செய்யாமல் இருக்காங்களோ அவங்களுக்கும், இந்த திட்டத்தில் பலனடைஞ்சு இறந்து போன விவசாயிகள் தங்களுடைய வாரிசுதாரரை நியமிக்காமல் இருந்தாலும் பணம் கிடைக்காது அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த அரசாங்கமானது நமக்கு நிறைய முறை சொல்லிட்டு இருக்காங்க. நாமளும் நம்மளுடைய பதிவில் நிறைய முறை சொல்லிட்டு இருக்கோம். நம்மளுடைய தகவல்களான ஆதார் கார்டு, பேன் கார்டு, வங்கி கணக்கு உள்ளிட்ட ஆவணங்களை எல்லாம் சரியாக அப்டேட் செஞ்சு வச்சிருந்தோம் அப்படின்னா அரசினுடைய நிதி உதவிகளை எல்லாம் எளிமையாக பெற்றுக்கொள்ள முடியும். நீங்க யாராவது இன்னும் KYC அப்டேட் செய்யாம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம அப்டேட் செஞ்சுக்குங்க. மக்களே, இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.